ஆதாம் ஏவாள் இழந்து போன மகிமையை மனவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்தது நிமித்தமாய் மறுபடியும் மனுக்குலம் மனவாட்டி மறுபடுகிறாள். Oh hallelujah. As the mankind lost the glory of God in the book of Genesis 1:26 and 27 through the sin of the early people, so the women, the bride, after receiving the victory overcoming Satan in the battle, she regains the victory and receives the glory of God which the early people lost. She regained back. ஆதியாகமம் 1:25 முதல் 27 வசனங்களிலே தேவ சாயலை உடையவனான அவன் சாத்தானால் சாயல் இழந்து போன வேளையிலே அவன் சந்ததியாக மனவாட்டியானவள் தம்மை சிருஷ்டித்தோட சாயலுக்கு ஒப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறாள். Amen. According to book of Genesis chapter 1 to 25 to 27, through the sin of the early parents, early people, and they lost the likeness of God, the glory of God, through that lineage, through their heritage, the Lord raised another group of people who were called the bride of God and regains back the glory of God, the salvation of God, and she was clothed with the salvation of God. எபேசியர் 4:24 கொலோசியர் 3:10 படியாய் புதிதாக்கப்பட்ட மனுஷனையோல் தரித்துக் கொண்டது நிமித்தமாய் மனுக்குலத்திலிருந்து மனவாட்டியானவள் உருவாகி பூர்ணத்துவ உருவதியாகிறாள். Ephesians 4:24 and Colossians chapter 3 verse 10, the Lord raises the bride and to receive the glory of God, the likeness of God, and to receive back the salvation of God to the people of God. பூர்ண உருவதியான மனவாட்டி பிரஜாதியமிக்கவன பரிசுத்தவான்கள் தேவசாயல் அணிந்து தேவன மகிமையை உடுத்திக் கொண்டபடியினால் அருமை இரட்சகர் உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே சூலமித்தியே திரும்பி வா நான் உன்னை பார்க்கட்டும் என்று அழைக்கிறார். வாசிங்க. Book of Song of Solomon's உன்னத பாட்டி புஸ்தகம் and chapter 6 12 and 13. நினையாதற்கு முன்னே என் ஆத்மா என்னை அம்மனதாபின் ரதங்களுக்கு ஒப்பாகிற்று. திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அவள் 2 சேனையின் கூட்டு சமானமாய் புதுபலத்தால் எடை கட்டப்பட்டு சாத்தானை தோற்கடித்து அவனை பாதாளத்தில் தள்ளி அடித்தபடினாலே இப்பொழுது இவள் 2 சேனைக்கு ஒப்பாய். இப்பொழுது அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஜெயம் என்ற கொடிகள் பறக்கின்றது. Before I was even aware, my soul had made me as the chariots of my noble people. Return, O Shulamite, return, that we may look upon you. What would you see in the Shulamite? As it were the dance of the 2 camps. This bride who won victoriously the Satan, she received back the likeness of God, the glory of God. This make them great triumph over the Satan. And so the Lord said that, come, return back Shulamite. You are compared to the two groups of chariots, and how glorious you were. That was appreciation given to bride. தேவ திட்டத்தின்படி அவளுக்கு கொடுக்கப்பட்ட 2 சேனைக்குப்பான படையாய் நின்று சாத்தானை தோற்கடித்து ஜெயக்கொடி பிடித்த அவளை ரூபவதியே என்றும் பிரியமானவளே என்றும், நீ திரும்பி வா சூலமித்தி என்றால் எனக்கு பிரியமானவள். இப்போ அவள் சாத்தானை தோற்கடித்தபடியினாலே சூலமித்தி என்ற நாமத்தில் அவள் அழைக்கப்படுகிறாள். Shulamite was called as Shulamite because the God's love was showered upon the bride, because she was overcoming devil, regained the salvation and received the glory back, so that the Lord called the bride as, you are my love, you are my dove, you are my perfect one, you are my daughter. She receives the name Shulamite because Shulamite belongs to the Lord God bridegroom. She is the bride, became the bride of the Lord Jesus Christ. இதுவரைக்கும்
பொல்லாங்கனை வீழ்த்துவதில் வெற்றி அடைவதில் அவனை நோக்கி நீ வளர்ந்தாயே, எப்படி வெற்றி பெற்று விட்டாய்? என் பிரியமே, விபூதி வா, திரும்பி வா, நான் உன்னை பார்க்கட்டும் என்றால் நான் உன்னை என் மனவாட்டியாய் நான் சேர்த்துக்கொள்ள அம்மினதாம் என்ற அதமோட நீ மறுமடைய போகிறாய். வா, என்னிடம் வா. யாரை அழைக்கிறார்? வெற்றி பெற்ற சூலமித்தியாளை திரும்பி வா, நான் உன்னை பார்க்கட்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். Oh, the Lord is calling back the bride. Only qualification for her that the Lord, I have raised you to overcome the devil, but you have been perfectly come back with the victory. You what the purpose for you were been raised for, you have achieved that. You have overcome the devil. You have defeated the Satan. I would like to appreciate you and make you to be my own bride. Come back, Shulamite. I would like to meet with you. I would like to marry you. You come back with me. I would like to call you Shulamite.